பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தை நாங்கள் செபிக்கிறோம். உயிருள்ள உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்தத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையில நாங்கள் மேய்ச்சலை கண்டடை உம்முடைய வசனத்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற ஆமென்றும் ஆமெனென்றும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களையும் சபையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதுல முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஏன்னா முதலாவது வசனம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பதை குறித்தும் அதுல கிரீடமும் சந்தோஷமும் கிரீடமும் குறித்தும் அங்கு பேசப்படுகிறது. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய வெளிப்பாட்டோடு இந்த நிருபத்தை எழுதி கொண்டு வருகிறார். என்ன எழுதுகிறார்? எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே. அதாவது இந்த வார்த்தை என்ன சொல்றார் என்றால், சபையில இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் அந்த சபையினுடைய அதாவது ஊழியன் அல்லது சபையை நடத்துகிற அவரால் உருவாக்கப்பட்ட இவர்களுக்கு அவர்கள் சந்தோஷமும் கிரீடமுமாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு சந்தோஷமும் கிரீடமும் இருக்க வேண்டுமா? கிரீடம் என்றால் ஒரு முடி தலையில வைக்கிற ஒரு அலங்காரம். அது பண்டைய நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு தலையில கிரீடம் அணியப்படுமாக இருந்தால், ஒரு மனுஷனுடைய தலையில கிரீடம் அணிந்து கொள்வார்களாக இருந்தால் அவர் ஏதோ ஒரு காரியத்தில் சாதிச்சிருக்கிறார், அல்லது வெற்றி பெற்றிருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த கிரீடங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தனக்கு சந்தோஷமும் கிரீடமும் அந்த சபையை நடத்தின அல்லது அந்த ஊழியன் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், தனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்கள். அதாவது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சபைக்கு கிரீடமும் சபைக்கு சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு திட்ட தெளிவாய் ஆணித்தரமாய் நமக்கு போதிக்கிறது. சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. அப்ப சந்தோஷமும் கிரீடமும் சபையில தான் நீங்க இருக்க வேண்டும். சபைக்குரியவர்களாய், சபைக்கு சந்தோஷம் உள்ளவர்களாய், சபைக்கு கிரீடம் உள்ளவர்களாய் நீங்க இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்க பார்க்கிறோம். அது சபை என்று சொல்ற நேரம் அவர் தனக்கு கிரீடமும் சந்தோஷம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்தபடியே கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. எப்படி? சந்தோஷமும் கிரீடம் உள்ளவர்களாய் நிலைத்திருங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேணும், சபையில நிலைத்திருக்க வேணும், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லிட்டு அந்த இரண்டாவது வசனத்தை அவர் என்ன சொல்றான்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏவோதியாளுக்கும் சித்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இப்ப இதுல ரெண்டு சகோதரிகளை இங்க அவர் குறிப்பிடுகிறார். யார் என்று சொன்னால், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏவோதியாளுக்கும் சித்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ரெண்டு பேருக்கு இந்த புத்தி சொல்றார். என்ன? இந்த ரெண்டு பேரையும் ஒரே சிந்தையாய் இருக்கட்டும், ஒரே எண்ணமுடையவர்களாய் இருங்க என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாங்கள் ஆழமாய் நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இந்த பெயர்களுக்குரியவர்களுடைய, இந்த நாமங்களுக்குரிய அர்த்தங்களை முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஏயோதியாள், எயூடியா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது.
இந்த ஏவதியால் என்று சொன்னால் நல்லம், குட், நல்லது, அல்லது ப்ராஸ்பரஸ் ஜேர்னி என்ற அந்த 2 பெயர்களுக்கும் அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அதாவது நல்லம், அதாவது நல்லது, அல்லது மிச்ச நல்லம் என்றது போல, மிகவும் நன்று என்று சொல்றது போல. அடுத்தது இவருடைய, அதாவது சந்தோஷமான களிப்பான பிரயாணம் என்ற அர்த்தத்தில் இந்த அவருடைய அந்த பேர் ஏயோதியால் என்ற பேருக்கு அர்த்தமுடையவர்களாய் அங்கே இருக்கிறாங்க. அடுத்த பேருக்கு இவரது சித்திக்கையால், அது ஆங்கிலத்தில் சிண்டிச் என்று சொல்லப்படுகிறது. சித்திக்கையால் என்று சொன்னால் குட் லக், நல்ல அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் என்ற அர்த்தத்தில் அது பேசப்படுகிறது. இந்த 2 நல்ல அர்த்தங்களுடைய 2 சகோதரிகள் அவங்க என்ன செய்கிறார்களாம்? 3வது வசனம் சொல்லுது, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாக்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த 2 சகோதரிகள் பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த பிலிப்பி சபையில் கர்த்தருக்காக அந்த ஊழியங்களை அவர் செய்கிற பொழுது அங்கு அவரோட கூட இந்த 2 சகோதரிகளும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் நல்ல நாமங்கள், நல்ல பெயர்களுக்கு, நல்ல அர்த்தங்களை உடைய பெயர்களை சுமந்து செல்லுகிற இவர்களுக்கு இவர்களுடைய சிந்தனை சரியில்லை, நினைவு சரியில்லை, எண்ணம் சரியில்லை. அதனால தான் சொல்றார், கர்த்தருக்குள் கிரீடமும் பிரியமானவர்களை இப்படியே கர்த்தருக்குள் நினைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏவதியாளுக்கும் சித்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அதாவது நமக்குள்ள இருக்கிற சிந்தனை, நமக்குள்ள இருக்கிற எண்ணம், இன்னொரு வகையில சொல்ல போனால் தேவன் நமக்குள்ள நிறைய ஆற்றல்கள், நிறைய பொக்கிஷங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பொக்கிஷம், நிறைய ஆற்றல் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்துல ஒரு பகுதி தான் இந்த நினைக்கிற, சிந்திக்கிற நினைவாற்றல். அது பெரிதான ஒரு வல்லமை, பெரிதான ஒரு பவர் நமக்குள்ள இருக்கு, பெரிய ஒரு போர்ஸ் நமக்குள்ள இருக்கு. என்ன போர்ஸ் அது? சிந்திக்கிற, நினைக்கிற ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. ஆகையினால தான் அவர் சொல்றார், கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்க சித்திக்கையாளுக்கும் ஏயோதியாளுக்கும் புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். புத்தி சொல்லுகிறேன் என்ற அந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏதியாளுக்கும் சித்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன், ஒரே சிந்தையா இருக்கும்படி புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்ப இந்த 2 பேரும் நல்ல குட் லக், நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். அதே நேரத்தில் குட் என்ற பெயருக்கு, அதாவது நன்மை என்ற பெயர் அர்த்தத்தோட வாழுகிற இவர்கள் 2 பேருடைய சிந்தனையையும் சரியாக்க வேணும், இவருடைய எண்ணங்களை சரியாக்க வேணும், இவருடைய நினைவுகளை சரியாக்க வேணும். ஆதலால் இவர்களுக்கு புத்தி சொல்ல சொல்லி அந்த பிலிப்பி சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளைமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாக்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்றார்? அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் லைஃப், பரலோகத்தில் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த சித்திக்கையாலும் ஏதியாலும் பெயர்கள் சுவிசேஷ, அதாவது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர்கள்
சுவிசேஷ வேலைக்காக, சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட கூட பாட அனுபவித்து, என்னோட கூட பங்கு பற்றி, என்னோட கூட இந்த ஊழியங்களில் நிறைய உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஆகையினால அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. ஆனாலும் இங்க பூமியில் அவர்களுடைய சிந்தனை நினைவு சரியாக இல்லை, எண்ணம் சரியாக இல்லை. ஆகையினால இந்த எண்ணங்களை நினைவுகளை சரியாக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் பிலிப்பிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அம்பும் உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அவர் சொல்றார், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய். இது ரெண்டும் மிகவும் முக்கியமானது. அன்பு செலுத்துறதும் சிந்தனை எண்ணம் சரியா இருக்க வேணும். அப்ப ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இசைந்து சொன்னால் ஒத்து போறது, ஒத்து போய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே ஆத்துமாக்களுக்காய் ஒன்றையே சிந்தித்தேன் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப இந்த என்ன, இந்த எதையாலும் இந்த சித்திக்கையாலும் என்ன செய்யணும், ஆத்துமாக்களை குறித்ததான எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்க வேணும். அதாவது அந்த சிந்தனையிலிருந்து இவங்க விலகிட்டாங்க, தரிசனத்திலிருந்து விலகிட்டாங்க. சபைக்கு கிரீடமும் முடியுமாய் இருக்க வேண்டியவங்க இப்ப அவங்களுடைய சிந்தனை சரியில்லாதபடினால சிறைச்சாலையிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார். உபத்திரவத்தில் அடிகளில் வாதிக்கப்பட்டு அங்கு அவர் கைது செய்யப்பட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டுண்டவனாக சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆகையினால 3வது அதிகாரம் 16வது வசனம் தான் சொல்லுகிறது. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலும் நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப சிந்தனை எங்களோட வாழ்க்கையில சரியா வச்சுக்கொள்ள வேணும். சிந்தனை என்று சொன்னால் எண்ணம், சிந்தனை என்று சொன்னால் யோசனை, சிந்தனை என்று சொன்னால் எங்களுக்குள்ள உண்டாகிற எண்ணங்கள் நினைவுகள், இவைகளை நாங்க எப்பொழுதும் சரியா ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேணும். அல்லேலூயா. வில் பவர் சிஸ்டர் சொல்றாங்க. வில் பவர், வில் பவர் என்ன, தீர்மானிக்கிற சக்தி. எங்களுக்குள்ள இருந்து உண்டாகிற எண்ணங்கள் ஏக சிந்தையும் ஏக எண்ணமும் உள்ளவர்களாயிருங்க. ஆமென். எனக்கு பிரியமும் கிரீடமுமானவர்களே, சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்கு நிலைத்திருங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சித்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஆமென். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு அந்த ஊழியத்துக்கு கிரீடமும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. அது யாருக்கு அந்த கிரீடம்? அந்த சபையை நடத்துகிற அந்த தலைவன், நல்ல அந்த சபையை நடத்துகிற மேய்ப்பன், நல்ல சபையை நடத்துகிற ஸ்தாபிக்கிற ஊழியன், அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் நீங்க கிரீடமும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால் அவர் சொல்றார், அன்றியும் உன் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாக்களோடும் சுவிசேஷத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அப்படியாக இருந்தால் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு பணிகளும், தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும், தேவனுக்காக பண்ணுகிற ஒவ்வொரு வேலைகளும் எல்லாவற்றிலையும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பதிவாகிறது. ஆமென். செய்கிறத என்ன செய்யணுமாம்? ஒரே எண்ணம், ஒரே நினைவு, ஒரே ஆற்றல், ஒரே சிந்தனையோடு இருந்து விருப்பத்தோட கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்க விதத்தில் இந்த பணியை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகையினால் தான் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
எப்பொழுதும் சந்தோஷம், எல்லா வேளையிலும் சந்தோஷம், எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷம், எல்லா நெருக்கத்திலும் சந்தோஷம், எல்லா போதாமையான நேரங்களிலேயும் சந்தோஷம், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சந்தோஷம் எப்படி வரும் என்றதை நாங்கள் பிறகு பார்க்க போறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அப்ப இவர் இந்த சிறைச்சாலையில் இருந்து இந்த வசனத்தை எழுதுகிறார். நான் சிறைச்சாலைக்கு நான் போயிருக்கிறேன். சிறைச்சாலையில் நான் போனேன்னு சொன்னால் நான் சிறையில் போய் சிறைவாசம் அனுபவிக்கல, சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை பார்க்கறதுக்கு போயிருக்கிறேன். அங்கே சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்கள பார்க்க போகிற நேரம் அங்கே போன உடனே ஒரு பெரிய கதவு இருக்கும், அதை திறப்பாங்க. அந்த கதவுக்குள்ளால் என்ன பண்ணின உடனே கதவை பூட்டிட்டு அடுத்த கதவு திறப்பாங்க. அடுத்த கதவுக்குள்ளால் போனோடனே அதை பூட்டிட்டு அடுத்த கதவை திறப்பாங்க. அங்கே அதுக்குள்ளே போனால் எப்படி வாரது திரும்ப? கதவுகள் என்றால் சும்மா இப்படி பலகை கதவுகள், இரும்பு கதவுகள். அதுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் அந்த கதவை பூட்டிட்டு இன்னொரு கதவை திறப்பாங்க. நாங்கள் யாரை சந்திக்க போனோமோ அவர் அங்கே இருப்பார். அவரும் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு அவரும் வெளியில் போக முடியாத படிக்க அவர் 4-5 கதவுகள் தாண்டி தான் அவர் அங்கே வந்திருக்கிறார். அப்போ அவர் அங்கே பிரிசனில் அடைக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். யாரு? பவுல் அப்போஸ்தலன். கொலை செய்தோ, களவெடுத்தோ, வேறு விபச்சாரம் பண்ணியோ, வேசித்தனம் பண்ணியோ, ஏதோ தகாத குற்றத்தை பண்ணியோ ஒரு குற்றத்தினால அவர் அங்கே வரலை. இயேசுவை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய சத்தியங்கள், சுவிசேஷங்கள், வார்த்தைகளை பிரசங்கித்தபடியினால அவரை பிடிச்சு அடைக்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச உடனே சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிற, விலங்குன்னு சொன்னால் சங்கிலியினால் போட்டு லொக் பண்ணிடுவாங்க, கட்டிடுவாங்க. அதே அடைக்கப்பட்டவர்களிடம் அதுலேயும் வேற சங்கிலிகள், கால்களில் கைகள் எல்லாம் சங்கிலி போட்டு அடைச்சிருப்பாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அவருடைய முகம் துக்கமாக இருக்கும். எங்களை கண்ட உடனே அவர்களுடைய முகம் மலரும். என்னென்றா ஒருத்தரை பார்த்துட்ட வழியிலிருந்து வந்தவர் என்று சொல்லி சந்தோஷப்படுவார். இவர் என்ன செய்யறான்னா சிறைச்சாலையில் இருந்து தன்னை சந்திக்க வந்த மனுஷன்ட்டு இந்த நிருபத்தை சொல்றார். எழுத முடியாது, அவன் வெளியில் நிற்கிறான், அவர் இந்த பக்கம் இருக்கிறார். இவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது ஏயோதியால் சித்திக்கையாளுக்கெல்லாம் அங்கிருந்தான் எழுதினது கடிதம். வேற வீட்டிலிருந்து நல்ல மெத்தையிலிருந்து நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயிருந்த எழுதல, சிறைச்சாலையிலிருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நீங்க தான் எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்கள். ஆகையினால ஏயோதியாளுக்கும் சித்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லு, அவர்களுடைய சிந்தனை சரியா இருக்கட்டும், அவருடைய நினைவு சரியா இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் சரியா இருக்கட்டும். எதை வச்சு சொன்னாரோ தெரியாது, ஆனா அவருடைய சிந்தனை சரியா இல்லை என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். அவருடைய எண்ணங்கள் சரியில்லை. ஆகையினால் அவர்களுக்கு புத்தி சொல்லு, ஒரே சிந்தை ஒரே நோக்கமாய் இருக்கும்படியாக புத்தி சொல்லு என்று சொல்லிட்டு சொல்ற. அவங்க மிச்சம் பிரயாசப்பட்டாங்க, என்னோட கூட சுவிசேஷ வேலையில மிச்சம் எனக்கு உதவியா இருந்தாங்க. ஆகையினால தான் அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்காக நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அத்தனை உதவிகளும் அத்தனை ஊழியங்களும் எல்லாவற்றுக்குரிய பலன் ஜீவ புஸ்தகம் பரலோகம் அறியத்தக்கதாய் பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஆமென். பரலோகத்தில் அந்த புஸ்தகத்துடைய பெயர் அங்கே இருக்க. லூக்கா புஸ்தகம் 10:20 வாசிச்சு பாருங்க. லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அது சொன்னது யாரும் இல்லை, பிதாவாகிய தேவன் சொல்லல, இங்க இயேசு சொல்லுகிறார். ஏன் சொல்றார் என்றா, அவங்க பிசாசை திரத்திட்டாங்க, அசுத்தாவியை திரத்திட்டாங்க. ஆகினால அவர் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆமென். அப்போ அவருக்கு என்ன, இயேசுவின் நாமத்தை சொன்னே பிசாசு எல்லாம் ஓடுது.
பிசாசெல்லாம் பறக்குது, நோயாளிகள் சுகமாகறாங்க. இயேசுட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்களோட பேரை சொன்ன உடனே பிசாசெல்லாம் ஓடுதப்பான்னு சொல்லி. அவர் சொல்றார், இதெல்லாம் வச்சு பில்டப் பண்ணாதீங்க. நான் பிசாசு திறத்தினேன், நான் சுகமாக்கினேன், நான் கையை வச்சதாலாம் இது நடந்தது, நான் கையை வச்சதாலாம் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லி இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. அல்லேலூயா, சந்தோஷப்படாதீங்க. உங்களோட பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க என்பதை குறித்து சந்தோஷப்படுங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலர் இப்படி தான் பில்டப் பண்ணுறது. ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், நான் உபவாசம் இருந்தாண்டா தெரியும் என்றார். நீ உபவாசம் இருந்தா எனக்கு என்ன, நீ தான் சோறு இல்லாம காய போறா, அதுக்கு நான் என்ன செய்கிறது? நான் உபவாசம் இருந்தாண்டா தெரியும். என்ன பில்டப் பண்றாங்க. ஜனங்கள் புத்தி இல்லாம பயப்படுது. உபவாசம் இருந்தனண்டா கை இல்லாமல் போகும், கால் இல்லாமல் போகும், கழுத்து இல்லாமல் போகும், நான் ஜெபம் பண்ணினேன்டா அதெல்லாம் பயமுடுத்துவாங்க. அப்படி நான் பயப்படாதீங்க, அப்படி ஒன்று இல்லை. அவர் சொல்றார், ஆவிகள் வழியில போயிட்டு மனுஷன் விடுதலை ஆகினான் என்றதுக்கு சந்தோஷப்படாம உங்களுக்கு உடைய பெயர் பரலோகத்தில் இருக்கு என்பதுக்காக சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, சந்தோஷப்படுங்க என்று சொல்லுகிறார். 4வது வசனம் அதைத்தான் சொல்லு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். அப்ப இந்த வசனம், இந்த நிருபத்தை அங்க சிறைச்சாலையிலிருந்து அவர் சொல்ல ஒருத்தன் எழுதுகிறான். எழுதுற நேரம் இந்த வசனத்தை சொல்றார் சிறைச்சாலையிலிருந்து, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன உடனே அந்த சிறை காவலன் பார்க்கிறான். நாம் சிறைச்சாலையில் இருக்கிறான், இவ்வளவு அடிகள் உதைகள், கைகள் காலெல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கு. சில நேரம் சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காது, கொஞ்சம் ஆகாரம் வசதிகள் இல்லை, எல்லாம் உபத்திரவம். இதுல இருந்து இவன் சொல்றானே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக, இந்த கர்த்தருக்காகத்தானே இந்த சிறையில் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். இவன் என்ன இப்படி எழுதுறான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன உடனே அந்த சிறைச்சாலை கைதி பார்த்தானா. அப்படித்தான் ஒரு ஆய்வாளர் எழுதுகிறார். அவன் பவுலை திரும்பி பார்க்கிற நேரம் சொல்றாராம், பவுல், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்போ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க வேணும். அல்லேலூயா. ரோமர் 12:12 அதான் சொல்லுகிறது. ரோம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிச்சு பாருங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, பொறுமையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்தில் உறுதியாயிருங்க, ஜெபத்தில் தரித்து உறுதியாயிருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எத்தனை பேர் இங்க நீங்க சபையில உபத்திரவப்படுறீங்க? ஊழியத்தின் நிமித்தம் ஏதாவது உபத்திரப்படுறீங்களா? ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? அப்படி ஒரு உபத்திரவம் இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருக்காக வேலை செஞ்சு உபத்திரவப்பட்டாங்க, பாடம் அனுபவித்தாங்க. ஆகையினால் தான் சொல்ற, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல உறுதியாயிருங்க, ஜெபத்துல ஒரே சிந்தையாயிருங்க, ஏகமாய் ஒன்றாய் இருங்க, பலனாய் இருங்க என்று சொல்லி அவர் புத்தி சொல்லுகிறார். ஆமென். அப்ப கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய சாந்த குணம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமாம்? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, எல்லாருக்கும் தெரியணும் நீங்க சாந்தம் உள்ளவரால். சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுடைய சாந்த குணம் கவனிங்க, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும். ஆமென். சாந்தம் உண்டா என்ன? சில நேரம் சாந்தம் என்று பேர் வச்சிருப்பாங்க சிலருக்கு.
சாந்தம் என்று சொன்னால் அதை எப்படி விளங்கப்படுத்தலாம்? சாந்தம், நான் கிட்ட ஒரு படம் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அதில் ஒரு கழுகு என்ன செய்தோன்னு சொன்னால், ஒரு பெரிய பாம்பை தலைக்கு கிட்ட, அதாவது அதில் முகத்தை விட்டுட்டு தலைக்கு கிட்ட ஒரு பிடி காலால் வாழை சுருட்டிருக்கு, வாழால் மற்ற பக்கத்தை பிடிச்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும், அந்த கழுகு அந்த பாம்பை பார்க்குது, பாம்பு கழுகை பார்க்குது. அந்த கழுகு பார்க்குற பார்வை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அப்போ அதில் போட்டிருந்தாங்க, கர்த்தர் சகல அதிகாரங்களையும் சாத்தானையும் தீயாவிகளையும் நம்முடைய காலுக்குள்ள போட்டு மிதிச்சிருக்கிறார். ஆமென். அந்த படத்தை வச்சு அதுக்குள்ள ஒரு வசனம் போட்டிருக்கான், கர்த்தர் சாத்தானை நம்முடைய பாதங்களுக்கு கீழே போட்டுட்டார். சாந்த குணம். கழுகுடைய பார்வை அப்படி இருக்கு. ஒரு பக்கல் சொன்னா ஆந்தைகிற பார்வை மிச்சம் பயங்கரமா இருக்கு. ஆந்தை எனக்கே பார்த்தா பயம் வரும். அது சொண்டு இப்படி இருக்கும், அதோட கண் பயங்கரமா இருக்கு. இதுக்குள்ள வந்து நாங்கள் 2 தடவை அடிச்சிருக்கிறோம். கழுகுட கண், ஆந்தைகிற கண், பறந்துற கண்கள் எல்லாம் பார்க்க பயமா இருக்கும். ஏன்னு சொன்னா அதனுடைய பார்வை அவ்வளவு வேகமா இருக்கும். ஆனா புறாவுடைய பார்வை அப்படி இல்லை. புறாவுடைய பார்வை மிகவும் சாந்தமானது. அதை பார்த்தா தீமை செய்யாது, அதை பார்த்தா அதை பிடிக்கணும் போல இருக்கும், அது திராவணும் போல இருக்கும். எங்க என்ன சொல்றார், உங்கள் சாந்த குணம், உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த எண்ணம், நினைவு, சாந்தத்தை, சாந்த குணத்தை உருவாக்கவன். உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, எல்லாருக்கும் தெரிய வேணும். உங்களுடைய சாந்த குணம் நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்றது எல்லாருக்கும் தெரிய வேணும். ஆமென். எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். சமீபமாய் என்று சொன்னால் இயேசு அதி சீக்கிரமாக வர இருக்கிறார், அதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். சாந்த குணம் உண்டா, சிரிச்ச முகம், சிரிச்சு சாந்தமா அமைதியான ஆவி உள்ளவர்களா அப்படி இருக்க வேணும். அல்லேலூயா. 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதீங்க, ஒன்றை குறிச்சும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க என்ன சொல்றார், இந்த சிந்தனைக்கும் இந்த ஜெபத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? இந்த எண்ணம், நினைவு, இந்த சித்திக்கையாளுக்கும் இந்த மற்றது யாரு, அந்த 2 பேருக்கும் அவங்களோட பேர் வருது இல்லை, சித்திக்கையாளுக்கும் ஏயோதியாளுக்கும் அவங்களோட 2 பேருடைய அந்த நினைவு, தேவனுடைய ராட்சியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நினைவு எண்ணங்கள், ஏன்னா அவர் அவர்களோட இருந்திருக்கிறார். அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய சிந்தனைகளை மாறுகிறாங்க, எண்ணங்களில் மாறுகிறாங்க. அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரக்குள்ள சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படி என்ற இதில் இந்த நாங்கள் இதை கண்டுகொள்ளலாம், உங்களுக்கு ஏதோ குறைச்சல் இருந்திருக்கிறது, தேவை இருந்திருக்கிறது, அப்படி என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பம், எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, எங்களுக்கு என்னென்ன வேணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தட்டாம். ஆமென். எப்படி தெரியப்படுத்தட்டாம்? அதாவது வசனத்தை அப்படியே எடுத்துடணும். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, நீ இதெல்லாம் சும்மா சந்திக்கப்படுமா? சும்மா நினைச்சித்தையா கர்த்தர் இப்படி எல்லாம் உனக்கு செய்வார் என்று? இது கொஞ்சம் தேவையா? ஆகையினால நீ என்ன செய்யணும்,
ஒரு ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. நீ ஒரு 10 நாள் அல்லது 12 நாள் ஒரு 28 நாள் அந்த கெடுவெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. 2 கிழமை 7 நாளா 2 கிழமைக்கு ஜெபம் பண்ணு. அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஒரு சத்தியம் இல்லை. அப்படி என்ன நீங்க எல்லாம் மெலிஞ்சிடுவீங்க. உபவாசம் நல்லது, உபவாசம் இருக்கிறது நாங்க தீர்மானிக்கணும். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்றார்? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்த விண்ணப்பம் தேவனுக்கு தெரியப்படுத்தட்டாம். எப்படி தெரியப்படுத்தட்டாம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லட்டான். ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே இப்படி ஒரு தேவை இருக்கு, இந்த தேவையை நீ சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குனதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் அடுத்தது சப்ளிகேஷன், வேண்டுதல், விண்ணப்பம். விண்ணப்பத்தினாலும் என்ன செய்யலாம்? விண்ணப்பங்களை சொல்லி சொல்லி வேண்டுதலை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரத்தை அதோட சேர்த்து சேர்த்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க இயேசுடைய பெயரால. ஆமென். அப்படி தெரியப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில இந்த எண்ணங்கள் நினைவுகள் சரியா வந்துடும். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுக்குள்ள ஒரு மகா பெரிய ஒரு வல்லமை, பெரிய ஒரு ஃபோர்ஸ் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள பெரிய பொக்கிஷம் இருக்கு, ஆற்றல் நிறைஞ்சிருக்கு, எங்களுக்குள்ள நிறைய வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமைகள் எல்லாம் வெளியில வரவேணுமாக இருந்தா எங்களுடைய சிந்தனைகள் சரியா இருக்க வேணும், எங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேணும், எங்களுடைய யோசனைகள் சரியாக இருக்க வேணும். அப்படி யோசனைகள் எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சரியா வந்துட்டேன்னு சொன்னால் நாங்க தளர்ந்து போக மாட்டோம், நாங்க விழுந்து போக மாட்டோம், நாங்க தளர்ந்து போக மாட்டோம், நாங்க யோசிக்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், அவிசுவாசம் பேச மாட்டோம், சேர்ச்சுக்கு வராம நிற்க மாட்டோம். இனி என்னத்துக்கு சேர்ச்சுக்கு போய்தான் என்னத்துக்கு, அப்படியெல்லாம் இந்த எண்ணம் தான் உண்டாக்குறது. கசம பாகம் கொடுக்க மாட்டோம். இவ்வளவு கொடுத்து கொடுத்து எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இனி அதுவும் கொடுக்க மாட்டேன், சேர்ச்சுக்கு போக மாட்டேன், கடைசியில் இயேசுவே எனக்கு வேணாம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? எண்ணத்தினால, நினைவுனால. ஆகையினால தான் இந்த நினைவை எண்ணங்களை நாங்கள் சரியாக்கி ஏக சிந்தனை ஏக யோசனை உள்ளவர்களாய் இருந்து தேவனுக்கு எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்ளுமா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம், முதலாவது இருதயம், இரண்டாவது உங்கள் சிந்தனை. அதாவது சிந்தனை சரியா இருந்தா இருதயத்தில் நிரம்பிற நல்ல வார்த்தைகள். அதனால தான் இயேசு சொல்றார், நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அவன் இருதயத்தின் நினைவுனால் வாய் பேச ஆரம்பிக்கும். என்ன பேசும் இருதயம்? கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, தோல்வியா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி வாய் என்ன செய்யணும்னு சொன்னால் அலட்டி 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 எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, அந்த பவரான ஒரு வல்லமையை வெளியில கொண்டு வராத படிக்கு சாத்தானுக்கு எங்களோட வாழ்க்கையில கை போடத்தக்க விதத்தில், சாத்தான் எங்களுடைய வாழ்க்கையை தொடக்கூடிய விதத்தில் எங்களோட வாய் என்ன செய்யணும்னு சொன்னால் அவனுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறது. ஆகையினால் தான் பிழையான வார்த்தைகள், பிழையான பேச்சுகள், பிழையான அறிக்கைகள் ஒன்றையும் நாங்கள் பேசக்கூடாது. அல்லேலூயா. பிழையான அறிக்கைகள், பிழையான பேச்சுக்களை பேசக்கூடாது. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவசமான உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இப்போ இந்த 2 பேருக்கும் சொல்கிறார், ஏவோதியாளுக்கும் சித்திக்கையாளுக்கும் ஆரம்பித்த அந்த நிருபத்தில் திரும்ப எண்ணத்தை கொண்டு வரார். என்ன? 8வது வசனம். எப்படி யோசிக்க வேணும், எப்படியான எண்ணங்கள் நமக்குள்ள வரவணும், எப்படியான நினைவுகளை நாங்கள் உண்டாக்க வேணும் என்று சொல்லி அங்கு கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்? கடைசியாக சோதரி சொல்லுங்க, கடைசியாக என்று சொன்னா போனதெல்லாம் போகட்டும், நடந்ததெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் போகட்டும். கடைசியாக, இனி கடைசியாக சோதரி உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க.
அதாவது நாங்கள் எதை குறித்து யோசிக்க வேணும், எந்த நினைவு நமக்குள்ள வர வேணும், எந்த எண்ணங்கள் நமக்குள்ள உண்டாக வேணும் என்ற அந்த நினைவை குறித்து, அந்த எண்ணத்தை குறித்து நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அப்படியான சிந்தனையை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, உருவாக்குங்க, நினைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நல்ல நினைவுகளை உண்டாக்கி பாருங்க. உங்களோட வாழ்க்கை வளமாக மாறும். அல்லேலூயா. அப்ப சொல்றார் சகோதரர், உண்மை உள்ளவர்கள் உண்மையை குறிச்சு யோசிங்க. பொய்யை குறிச்சு நினைச்சு, பொய்யை குறிச்சு சிந்திச்சு, பொய்யான காரியங்களை நாங்க நினைச்சு கொண்டிருந்தா எங்களோட வாழ்க்கையில வெற்றி வராது. ஆகையில்தான் உண்மை மிகவும் முக்கியமானது. அப்ப இந்த உண்மையுள்ள நினைவை நாங்க எங்களுக்குள்ள அந்த ஃபோர்ஸ் இருக்கு, அந்த வல்லமை இருக்கு. உண்மையை குறிச்சு நினைங்க, உண்மையை குறிச்சு பேசுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம். இது ஒரு நினைவு, நினைவுனாலதான் இந்த ஒழுக்கம் வாரது. அல்லேலூயா. ஒழுக்கம் என்று சொன்னால் எல்லாவற்றிலையும் கனம் பண்றது, நல்லொழுக்கம். நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் ஒரு சமயம் ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு போனேன், விசுவாசி தான். அவர் இருந்த உடனே என்ன செய்யார், பிள்ளை பாஸ்டர் வாரார், கதிரையை எடுத்து போடு என்று சொல்லி அவர் ஒரு கதிரையை எடுத்து போட்டு காலுக்கு மேலே காலை தூக்கி வச்சுட்டு இப்படி காலை வச்சுட்டு அப்படி இருக்கார். நான் என்ன செய்தேன்டா, பரவாயில்ல, நானும் போயிட்டு சரி இருந்துருவோம் வேண்டிட்டு இருந்துட்டோம். அதாவது இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் என்னண்டா, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கம், இதெல்லாம் ஒழுக்கத்தோட கனெக்ட் பண்ணுது. நினைவு சரியா இருக்கவங்க ஒருத்தர் கனம் பண்றதுக்கு முந்திரவனும் கனம் பண்றதுக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் நமக்குள்ள இருக்கு. கனம் பண்ற ஒரு மதிப்பு எல்லாருக்கும், கனம் பண்ணி வாழ வேண்டிய ஒரு பகுதி நமக்குள்ள இருக்கு. குடும்பத்தை கனம் பண்ணவனும், தாயை கனம் பண்ணவனும், தகப்பனை கனம் பண்ணவனும், போதகரை கனம் பண்ணவனும், அதிகாரிகளை கனம் பண்ணவனும், எல்லாரையும் கனம் பண்ற அந்த ஒரு ஒழுக்க நினைவை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நினைவை டெவலப் பண்ணுங்க. கணவனை கனவு பண்ணவனும், மனைவி கணவனை கனவு பண்ணவனும், கணவன் மனைவியை கனம் பண்ணவனும், இதெல்லாம் கனம் பண்றதால உண்டாகிறது அந்த ஒழுக்கம். இன்னொரு இடத்துல நாங்கள் போயிருந்தோம், எல்லாம் அழியாத சில நினைவுகள் இருக்கு. ஒருத்த போனோம், நாங்கள் ஒரு ஆளை சந்திக்க போனோடனே அவங்க ஓடி போய் ஒழிச்சிட்டாங்க. எங்கே ஒழிச்சாங்கன்ற ஒரு காயம்பத்தையில் ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள போய் தேடி வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே எங்களுக்கு இருந்து செய்ய வேண்டிய நிறைய வேலை, ரைட்டிங் வேலையெல்லாம் இருக்கு. அவங்க இருங்க உட்காருங்க அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்னா கீழே இருந்துட்டோம், மண்ணில் கீழே இருந்துட்டு வேலையை செய்தோம். ஒரு பாய் கூட தரலை. இதெல்லாம் எதோட சம்பந்தமாகுது? ஒழுக்கத்தில் சம்பந்தமாகிறது. கனம் பண்றதே தான் இங்கே சொல்றார். உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ. ஒழுக்கம் நமக்கு தேவை. வாழ்க்கையில் ஒழுக்கம், வேலையில் ஒழுக்கம், கற்பில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், நீதியில் ஒழுக்கம், சபையில் ஒழுக்கம், எல்லாவற்றிலும் இந்த ஒழுக்கம் நமக்கு வேணும். இது எப்படி வரும்? நினைவில் தான் உண்டாகிறது. அப்படியான நினைவை டெவலப் பண்ணுவோம். ஒழுக்கம் உள்ள நினைவுகள் எவைகளோ நீதி உள்ளவைகள். நீதி உள்ள ஒரு நினைவு நமக்கு, அதாவது சரியான எண்ணம், நீதியான எண்ணம், சிந்தனை நமக்கு தேவை. ஆமென். நீதி உள்ள நினைவு. அல்லேலூயா. ஒரு கால் நடக்க முடியாத ஒரு மனுஷன், நடக்க முடியாதுன்னா ஒழுங்கா நடக்க முடியாத மனுஷன் ஒரு வெள்ளத்தில் ஒரு பாதையில் போகணும். வெள்ளம் வந்துச்சுன்னா எதில் ரோட்டு இருக்கு, எதில் மடுவு இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த வயல்வெளியில் அந்த பாதை இருக்கு. அப்போ ஒருவன் சொல்கிறான் இதால் வரணும்னு சொல்லி, அவன் சொல்கிறான் இப்படியே வா இப்படியே வா இப்படியே வான்னு சொல்லி ஒரு இடம் வரக்குள்ள அப்படியே மெதுவாக திரும்பு என்று சொல்கிறான். அப்படியே திரும்பி இன்னும் முன்னுக்கு 4 அடி எடுத்துவேன்னு சொன்னே அங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது, நிலத்தோட உள்ள கிணறு. அந்த குழிக்குள்ள ஒன்று அவன் இறக்கி போட்டு சிரிக்கிறான். இதுதான் இங்கே சொல்லுது, நீதி உள்ளவைகளோ. நீதி நமக்கு வேணும். யாரையும் குழியில விழுத்துற நினைவு நமக்கு கூடாது. நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள், கற்புள்ள நினைவு, கற்புள்ள எண்ணம் நமக்கு வேணும்.
எப்படி கற்பு? எந்த நேரம் அசுத்தத்தை பார்த்துட்டு அசுத்த நினைவுகள் உண்டாயிருந்தா அவர்கள் அந்த அசுத்தத்துக்குள்ள போறதுக்கு வழி திறந்துருவாங்க. அசுத்தமான எண்ணம், அசுத்தமான நினைவு, செக்ஸுவலான எண்ணங்கள், செக்ஸுவலான நினைவுகள் இப்படி வந்துட்டேன்னு சொன்ன ஒரு மனுஷன் அதெல்லாம் மேற்கொள்ள முடியும், அதெல்லாம் வரும், அப்படியான எண்ணம் வரும். ஆனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் நீதிமானாய் இருக்கிறேன், என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும், நான் அசுத்தத்துக்கு கண்டு அழைக்கப்படவில்லை, நான் நீதி கண்டு இருக்கிறேன் என்ற அந்த நினைவை டெவலப் பண்ணுங்க. அதை வாயால பேசுங்க. பிரச்சனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். பரிசுத்தத்துக்கு கண்டு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ கற்புள்ளவைகளோ. அப்போ இன்றைக்கு கற்பில்லாமல் திரிகிறதுக்கு காரணம் என்ன? இந்த நினைவுனால தான் வாழ்க்கை அசுத்தமாகிறது. ஆகையினால் தான் கற்புள்ளவைகளோ அப்படியான நினைவுகளை டெவலப் பண்ணுங்க. எண்ணங்களை சரியா நினைச்சு பாருங்க. நல்ல பரிசுத்தமான எண்ணங்களை கொண்டு வாங்க. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கு, அந்த ஃபோர்ஸ் நமக்குள்ள இருக்கு, அந்த பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கு. அந்த பொக்கிஷங்களை வெளியில கொண்டு வர வேணுமாக இருந்தா எங்களுடைய எண்ணம் நினைவு சரியாக மாற வேணும். அதே மாதிரி தான் அன்புள்ளவைகளோ. அன்பு நமக்கு தேவை. அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமேன். அப்போ இந்த அன்பு நமக்கு வேணும். அன்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளை குறித்து, அன்புள்ள காரியங்களை குறித்து. அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் தாங்க முடியும், எல்லாவற்றையும் சகிக்க முடியும், எல்லாவற்றையும் மன்னிக்க முடியும், எல்லாவற்றிலும் நாங்கள் நீதியாக இருக்க முடியும். அன்புள்ளவைகள் அநியாயம் பண்ணாது, இருமாப்பாயிராது, தீங்கு நினையாது. இருமாப்பாவன் வாழாது. அன்பு இருந்தால் இருமாப்பு இருக்காது. எல்லாம் அன்போட கனெக்ட் ஆகுது. அதாவது அன்புள்ளவைகள் இருமாப்பாயிராது, தீங்கு நினையாது, தற்பொழிவை பெருமையை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, கோவப்படாது. இதெல்லாம் அந்த அன்புல வாரது. ஆகையினால் தான் அன்புள்ளவைகளோ. அடுத்தது சொல்றார், புண்ணியம் எதுவோ, புண்ணியம் அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி, நல்ல, அதாவது நல்ல பேர் புகழான, அதாவது இப்படி நடந்தா இது நல்ல, நமக்கு சமூகத்துக்கு நாங்கள் இப்படி வாழ்றது நல்ல, இப்படி டெவலப் பண்ணி அந்த எண்ணங்களை கொண்டு வந்து நற்கீர்த்தி உள்ள வழி நமக்கு வேணும். நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவையிலேயே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. புண்ணியம் என்று சொன்னால் கொடுக்கிறதுல கனெக்ட் ஆகிறது. கிறிஸ்தவங்க கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிமையாய் வாழணும். ஆமேன். நான் கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி தகப்பனே. ஜீவ புஸ்தகத்தில் பேர் பெற்றிருந்த அந்த ஊழியக்காரர்கள் 2 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வைத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த எத்தியோலியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் இருந்த பிரச்சனையை நாங்கள் அறியோம். ஆனாலும் எண்ணங்கள் நினைவுகள்னால அவர்கள் அடிக்கடி தடம் புரண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை ஆண்டவரே கிரீடமும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் நாங்கள் சபைக்கு இருக்கத்தக்கதாய் எங்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை நாங்கள் சரியாய் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்குள்ளாய் மறைந்திருக்கிறதான இந்த வல்லமை, மகா பெரிதான பொக்கிஷத்தை ஆண்டவரே அதை உற்பத்தி செய்யத்தக்கதாய், அதை வெளியில கொண்டு வரத்தக்கதாய் அந்த ஆற்றலை ஆண்டவரே என்னுடைய சிந்தனையிலிருந்து என்னுடைய இருதயத்தில் நிறைத்து அந்த நிறைவுனால் என்னுடைய வாய் பேசத்தக்கதாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்க. என்னுடைய எண்ணங்களை தொடுங்க, என்னுடைய சிந்திக்கிற தன்மையை தொடுங்க, என்னுடைய எண்ணங்கள் நினைவுகளை புதிதாய் மாற்றுங்க. எனக்குள்ளாய் அந்த வல்லமை உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயம் கருக்கும் கெடுக்குமாய் இருக்காதபடி என்னுடைய இருதயங்கள் நல்ல நினைவுனால் உண்டாகி அவைகளை என்னுடைய வாயினால பேச எனக்கு உதவி செய்யுங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய தாழ்பால நாங்கள் சுகமாயிட்டோம். நாங்கள் உயிரோடு இருக்க நாளில் ஒருவன் எங்களை எதிர்த்து நிற்போம். நான் தோல்வி அடைவேன், நான் வெற்றி அடையப்போம். என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல்
உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தை ஒவ்வொருத்தரையும் ஆதரிக்கும்.